சரிகமப லிட்டில் சாம்பியன் மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே ஒரு வரவேற்பு பெற்ற ரியாலிட்டி ஷோ அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழலில் இப்போ அபிஷேகா அப்படின்றவங்க அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, கஷ்டமான சூழலில் இருந்து அவங்க வந்திருக்காங்க. கிராமம் சார்ந்த அந்த பாடல்களை பாடுறதுல வல்லவங்களாக இருக்காங்க. அவங்கள செலக்ட் பண்ணும்போதே நீங்கள் சினிமா பாடல்கள் அதிகமாக பாட வேண்டியது இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி எடுத்திருக்கிறாங்க. இதில் விஜய் அவர்களுக்கான அந்த ரவுண்டு வரும்போது, தளபதி ரவுண்டு அப்படின்னு வரும்பொழுது ரொம்பவே நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அப்படின்ற பாடலை பாடி மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லோருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு கண்டஸ்டண்டாக மாறியிருக்காங்க. குறிப்பாக பாடகி சைந்தவி அவர்கள் மேடைக்கே சென்று அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷீல்டையும் அதே போல் கோல்டன் ஷவரும் கொடுத்துருக்காங்களாம். தொடர்ந்து இவங்க இன்னும் நிறைய பாடல்களை இதே போல் பாடணும். அதை தாண்டி அவங்க வந்து இன்னும் நிறைய வந்து முன்னேறி வரணும் அப்படின்னு சைந்தவி அவர்கள் பாராட்டுகளை தெரிவிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இதே போல் இன்னும் 4-5 பேர் வந்து இப்போது ரொம்பவே ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த அபிஷேகா அவர்களினுடைய ஃபேமிலி சிச்சுவேஷனை கேட்கும்போது நம்மளுக்கே கஷ்டமாக இருந்தது. தாய் தந்தை இருக்க பிரச்சனை இருக்குது உடல்நிலையில். அவங்க வந்து மற்றவங்கள மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டது ரொம்பவே எல்லோருக்கும் வருத்தமாக இருந்துச்சு. அதே போல் அவங்களுடைய அம்மா கூட ரொம்பவே கண்ணீர் மல்க சில விஷயங்களை மேடையில் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழலில் இப்போ அபிஷேகா அவர்களுக்கு சைந்தவி அவர்கள் நிறைய பரிசுகளை கொடுத்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னும், அடுத்தடுத்து அவங்க இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இதே போல் பாடல்களை பாடி நல்ல விதமாக எல்லோருடையும் வரவேற்பு பெறணும், வின்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. பொதுவாகவே இது போல் இருக்கிறதுல மக்கள் ஓரளவு யார் வந்து டைட்டிலை வின் பண்ணுவாங்க அப்படின்றத கொஞ்சம் வந்து யோசிச்சு சொல்லிடுவாங்க. இப்போ அப்படி தான் அபிஷேகா அவர்கள் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாகவே ரியாலிட்டி ஷோக்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு பிடித்தவர்களை ஜெயிக்க வச்சு பார்க்கணும் அப்படின்னு எல்லோருமே ஆசைப்படுவோம். அப்படி தான் அபிஷேகா அவர்களும் இந்த மாதிரி இந்த சீசனில் வின் பண்ணணும் அப்படின்னு எல்லோருமே இப்போ இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னும், அதே போல் அவங்க சின்சியராக பாடி நல்ல வரவேற்பை மக்களிடையே வாங்குவாங்க அப்படின்னும் பலரும் சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.